நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க பொண்ணு மாப்பிள்ள வராங்களா இல்லையா? என்னங்க சொல்றீங்க? நேற்று 2 பேர் வந்தாங்க. திருட்டு கல்யாணம் பண்ணணும் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. காலையில் வரணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஆளை காணும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இல்லை, இங்கே கல்யாணம் முடி யாரா சொன்னது? வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி யாரோ சொல்லியிருக்காங்க. ஐயரோட ஃபோன் நம்பர் யாரோ கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஐயர் கன்ஃபார்ம்னு சொன்னதுனால தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இல்லை, எவனோ ஒருத்தர் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னப்பா சொல்ற? இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடக்க போகுது போக்கு அமைச்சிட்டு வேற எங்கேயோ கல்யாணத்தை நடத்த போறாங்கடா. ஹலோ, ஏன்பா பொண்ணை மாப்பிள்ளை அம்மன் கோயில பாத்துருக்காங்கப்பா. டேய் வண்டி எடுங்கடா, வாங்கடா. என்னங்க நீங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க. இல்ல, ஒரு அண்ணனா இருந்த நீங்க தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அதனால நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அதெல்லாம் சரிதாங்க, ஆனா காலை விளர்றதுனா கொஞ்சம் ஓவர். நீங்க முதல்ல கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்ன மாப்பிள்ள புத்தம் புது வாழ்த்துற? ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லு. நான் என்ன பட்டிமன்ற பாப்பையாவா மெசேஜ்லாம் சொல்றதுக்கு? சொல்லுப்பா. சரி, சொல்லிட்டா போச்சு. கல்யாணன்றது தாலி கட்டுறது கிடையாது. அது ஒரு 10 நிமிஷம் மேட்ரு. யார் வேணா யாருக்கு வேணா கட்டலாம். நிஜமா கல்யாணன்றது கடைசி வரைக்கும் கட்டின பொண்டாட்டிய கண் கலங்காம வச்சுக்கிறது தான். சண்டை சச்சரவு இல்லாம சாகிற வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்றது தான். தாலி கட்டுறதுலாம் சக்ஸஸ் எதுவும் இல்லை, ஒன்னா சேர்ந்து வாழ்றது தான் சக்ஸஸ். சூப்பர். ஏங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இல்ல, நிஜமாவே பெரிய விஷயம் அது. சாதாரணமா சொல்லிட்டேன். ஆனா அதான் கல்யாணத்தோட அடிப்படை தத்துவமே. என்னடா கத்தி இப்படி சொல்றாங்க? மெத்த பிடிச்சவங்கப்பா, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி விடு. அப்புறம் முக்கியமான விஷயம், நல்லபடியா முடிஞ்சது காரணம் ஆண்டாள் தான். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஐயோ, ஏய், சும்மாவே சின்னதா தெரிவாங்களா? இதுல கால்ல ஸ்டூல் வேற இல்லாம இன்னும் சின்னதா தெரியுறாங்க பாருங்க. ஆகட்டுங்க, நீங்க ஒரு மெசேஜ் சொல்லுங்க. அழகர் சொன்னதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். நீங்க 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும், அதான் முக்கியம். உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்தா கூட பரவாயில்ல, பொண்ணு அவளா வாழ்க்கையை தேடிக்கிட்டா கூட நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டான்னு நினைக்கணும். நான் அப்பவே சொன்னேன், கேட்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப சீரழிறான்ற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. புரியுது. சரி சரி, கிளம்புங்க. அவங்க வீட்டுல நான் தேடிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நாளை பின்ன எதுவும் பிரச்சனைனா போட்டோ உதவும். டேய் சேர்ந்து நின்னுங்கடா. வாடா. ரெடி மாப்பிள்ள, கடைசியா கொஞ்சம் சிரி. அப்படியே சரிங்கடா. கிளிக். ஏங்க நீங்க ஒரு டால்பி எடுங்க. டால்பியா? செல்ஃபியை தாங்க அப்படி சொல்றேன். அதான் அதான் எடுங்க. இந்தாங்க. ஓகே, எல்லாரும் வாங்க. நான் தெரியுறேன் ஆண்டாள். ரெடியா? ரெடி. டேய் கத்தி, இவங்களை பின்னாடியில கூட்டு போ. உங்க ஒரு பால் வண்டி இருக்கும், அது நேரா மதுரை அவுட்டர் கூட்டு போயிடும். அங்க பாண்டியன் டிராவல்ஸ் இருக்கும், அதுல ஏறி அப்படியே தேக்கடி கும்பலி தெரிஞ்ச கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், அங்க இருங்க. அண்ணன் மூலியமா எம்எல்ஏட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணிடலாம். சரிண்ணே. செலவு காசு எதாவது இருக்கா? ஒரு 3000 இருக்குண்ணே. அது எங்க காணும்? இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்க. அடா அப்புறமா உனச்சு சொல்லலாம், பணத்தை புடி. வேணாண்ணே, நீங்க உதவி பண்ணதே பெரிய விஷயம், பணம்லாம் வேணாண்ணே. கடனை வச்சுக்கியா, அப்புறம் திருப்பி கொடு. இந்தா புடி. தேங்க்ஸ்ண்ணே. ஏகத்தி பத்திரமா விட்டு போடா. வாங்க போலாம். பத்திரமா போயிட்டு வா. தேங்க்ஸ் ஆண்டாள். ஹாப்பியா இரு. வரேண்ணே. அப்புறம் என்ன? இல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமா. நீ ஹாப்பி தானே? தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவு. அட விடுங்க, நம்மளா தேடி போய் யாருக்கும் பெருசா உதவி பண்ண போறது இல்ல. உதவி பண்ணும், அதுவும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அப்படியே உதவி பண்ண வேண்டியதானே. என்னங்க நீ கொஞ்சம் நல்லவன் தான். குடிகாரன் முட்டாள் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இருக்குதான், இருந்தாலும் நீ நல்லவன் தான். எனக்காக தான் நீ அவளுக்கு உதவி பண்ணியா? ஆமா, இதுல என்ன டவுட்? போய் என்னது? நான் சொல்லலனாலும் இப்படி ஒருத்தர் உதவி கேட்டிருந்தா நீ கண்டிப்பா பண்ணிருப்ப. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது உன் பழக்கம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் நீ அதை பண்ணுவ.
ஏங்க ஏற்கனவே கோல்டா இருக்குங்க. நான் ஒன்றும் உனக்கு ஐஸ் வைக்கல. ஐஸ் வச்சாலும் பரவாயில்ல, காய்ச்சல் வந்தா நீங்க மருந்து கொடுப்பீங்கல்ல. என்ன எனக்கே நூல் விடுறியா? சரி போலாமா? பிடிச்சிருக்கா? ஆமா. என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கவே இல்லையே. ஆமா, அதே மாதிரி நான் எதுக்கு ஆமா சொன்னேன்னு நீ கேட்காத. கொஞ்சம் திருநீரை சரி பண்ண. எழுதுட்டேனா? ஆமா. ஃபுல்லா அழிச்சிருவா? வேணா, ஒரு நிமிஷம். போலாமா? போலாம். என் கைய வச்சு என் கண்ணை குத்திட்டீங்களாடா? நான் மட்டும் வரல, உங்களை வெட்டி போட்டுருப்பாங்க. உங்க 2 பேர்த்த தவிர வேற யாராவது நான் பார்த்திருந்தா நான் வெட்டி போட்டிருப்பேன். துரோகம்டா, பச்சை துரோகம். அண்ணே நீ பேசாத. உடனே நான் சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருந்தேன். தானே புரியுது நீ என்னெல்லாம் பண்ணுவேண்டு. அண்ணே தங்கச்சி வருத்தப்படுது சத்தி. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அங்க பொண்ணை பார்த்த 2 பேர் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அது பெருசா இல்ல, இது பெருசாடா. நாளைக்கு அவங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிட்டா அது உசுர நீங்க 2 பேரும் திருப்பி கொடுப்பீங்களா? வேலைக்கு போனவ வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லாம இதுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? ஐயோக்கு தெரிஞ்சு அடிச்சு கொள்றாடுவாரு. வெளிநாட்டு போய் படிச்ச திமிரு. ஏய், உனக்கு என்ன தெரியும் இந்த ஊரை பத்தி? என்ன தெரியும்? எப்பா தெரியாம பண்ணிருச்சு, கொஞ்சம் மன்னிச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி பேசிட்டு இருக்க? என் தங்கச்சிக்கு ஒரு நாய், ஊருக்கு ஒரு நாய் மாடா. ஏலே, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா? துரோய், பச்சை துரோய். எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி நிக்கிறியா பாரு. மாமா சத்தியமா தெரியாது மாமா. சத்தி வேண்டாப்பா. என்னப்பா? ஏலே, ஓ வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்படித்தான் பண்ணுவியா? ஏய், பதில் சொல்றா வெண்ண. அப்ப மட்டும் வெட்டு குத்துன்னு போவேல. இப்ப நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி கம்மன் நின்று இருக்க. ஏதாவது பேசுறான் பாரு. ஏலே, ஒரு காதல்னால தான் நம்ம 2 குடும்பம் துண்டு துண்டா கிடக்கு. அது தெரிஞ்சு உனக்கு அறிவு இல்லையாடா? நீ எல்லாம் சத்தி இப்ப எதுவும் பேச வேணாம். நீ ரொம்ப கோவத்துல இருக்க. நீ ஏதாச்சும் வார்த்தையை விட்டுட்டனா அப்புறம் ரொம்ப மனசு. அங்க ஒரு குடும்பம் மனமே காத்துல பறந்துட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு கூட்டம் கூட்டமா சொந்த பந்தமெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்கு அவங்க வீட்டுல என்னடா போய் சொல்லுவாங்க? என் பொண்ணு ஊரை விட்டு ஓடி போச்சுடா. என்னடா பேசுற? அவங்க மான மரியாதை விட இவங்க மான மரியாதை தூசி சமம்டா. என்னால தாங்க முடியலடா. இப்படி ஒரு காரியத்துக்கு 2 பேரும் எப்படி பண்ணாங்க? மாமா நீ சம்பந்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது மாமா. ஏடா தெரியாது? ஏடா தெரியாது? யார்கிட்ட உங்க காது ஊத்துற வேலை காட்டுற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எதுன்னு என்கிட்ட சொல்லுவே இல்ல. இதை மட்டும் ஏடா என்கிட்ட மறைச்ச? அது இல்ல மாமா. ஏன்டா நீ பண்றது திருத்தணும்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு. இது எனக்கு தெரிஞ்சவனை வெட்டி உனக்கு தெரியாதாடா? என்ன? ஏய், உனக்கு ஒரு உதவி வேணும்டா நாயமா ஏன்ட்ட தானே சொல்லணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவனை கூப்பிட்டு திட்டம் போட்டுருக்க. ராத்திரி டூட்டி இருக்குன்னு பயமே இல்லாம போன்ல போய் சொல்றேன். உடம்பு பூரா பொய், திருட்டு தன துரோகம். ஆனா 2 பேர் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்படியே கோவமா இருக்கு. என்ன செய்யறது தெரியாம கையை கட்டி நின்றுக்கிறீங்க. பூசாரி 2 பேரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்கடா. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேருமே தனியா பிளான் பண்ணி நாட்டாம தனமெல்லாம் பண்ணுவாங்க.
நான் தான் என் தங்கச்சி ஒரு பாப்பாண்டு மடைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் பாரு. நிக்கிறான் பாரு, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. மொத்தமா பிளான் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. மாமா நீயும் சொல்லவே இல்லை மாமா. ஏய், இவனை பேச வேணாம்னு சொல்றா, அடிச்சு கொண்டு விடிய பாத்துக்க. தி விடுப்பா. நீ இருக்கேன்னு தெரிஞ்சதா நான் பண்ணிருக்க மாட்டேன் மாமா. ஏலை, நீ எப்ப எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு போய் சொன்னியோ அப்பயே முடிஞ்சு போச்சு நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்க எல்லா விஷயமும். மாமா ஏய், அப்படி சொல்லி கூப்பிடாதடா. உன்னையெல்லாம் என் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கே அசிங்கமா இருக்கடா. சின்ன பையன் கூட சாவகாசம் வச்சேன் பாத்தியா, உன் புத்தியை காமிச்சடா. ஏய் வாடா போலாம். இல்லை, நேர காலத்தோட அவங்க 2 பேர்த்து வீட்டுக்கு போய் தொலை சொல்லு. ஓலவரியோட ஆளுங்க சுத்தி திராங்க, கொண்டு கிண்டு தொலைச்சிட போறாங்க. தங்கச்சி வேணா வீட்டுல விட்டுறலாம்ப்பா. ஏலை, உனக்கு என்ன மூணை முட்டிலடா இருக்கு. சரிப்பா போலாம். பார்த்து கவனமா இருந்துங்கய்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்து. ஒரு 10 நிமிஷம் கோயில்ல உட்காந்துட்டு போறேன். இன்னும் 2 நாளைக்கு இந்த டென்ஷன்லாம் போகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போவோம் நம்ம. சரி நான் வரேன். ஆண்டாளு இல்லை, மாமா உன்னை திட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படாத. அந்த அளவுக்கு கோவம் வந்தால் கச்சா மச்சான்னு ஏதோ பேசுவார், ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். நம்ம அண்ணன் தானே, அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்ன? உன்னை திட்டிட்டு தனியாக உட்காந்து அவர் தான் இருப்பார். அவர் அடித்தாலும் அவருக்கு தான் வலிக்கும், உன்னை அடித்தாலும் அவருக்கு தான் வலிக்கும். ஆண்டாளு, அவருக்கு நீ தான் உசுறு. உலகத்தில் மற்றது எல்லாமே அப்புறம் தான். திட்டாரு அந்த ஆளு நீ வருத்துறாத. மனசில் இருக்கிறது எல்லாமே கொட்டிட்டு அதோட மறந்துடாரு. உனக்கு கண்ண மேல கோவம் இல்லையா? ம், அவ்வளவு திட்டினாரு. நான் தான் சொன்னேனே, அது கல்ல இல்லாத நல்ல மனசுன்னு. அழகர் அவர் ஈஸியாக நான் சமாதானம் பண்ணிடுவேன். சாரி மாமான்னு ஒரு சாரியை போட்டா மாப்பிள்ளைன்னு கண்ணீர் விட்டுரும் பார்ட்டி. நீயே இறங்கி போகணும். இதில் இறங்கி போகிறதுக்கு என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிக்கிறது எல்லாத்தோட முக்கியம் இல்லையா? எங்களுக்குள்ளே இது சகஜம். உனக்கு இது புதுசாக இருக்க போக தான் நான் சொன்னேன். சத்தி மாதிரி ஒரு அண்ணனும் கிடைக்க மாட்டான், சத்தி மாதிரி ஒரு நண்பனும் கிடைக்க மாட்டான். எந்த காரணத்தை கொண்டும் அப்படி ஒருத்தனை மிஸ் பண்ண மாட்டேன். நீயும் பண்ணிடாத. நான் வரேன். என்னப்பா நீ மாப்பிள்ளை இப்படி திட்ட? இல்ல புரியுது, கோவப்பட்ட நியாயம்தான். அதையே அவன் மாப்பிள்ளை கிட்ட போய் காட்டுற. வேற யாருகிட்ட காட்ட சொல்ற? ஓடி போனவளையும் இழுத்துட்டு போனவனையும் விட்டு சம்பந்தமே இல்லாம கூட போன அவனை போய் திட்டி விட்டியப்பா. அவனை மட்டுமாடா திட்டுனே, ஆண்டாளையும் சேர்த்து தானே திட்டுனே. அதான்ப்பா நானும் சொல்றேன். எவ்வளோ எவன் கூட ஓடி போனதுக்கு உன் மனசுக்கு பிடிச்ச 2 பேர் கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சேப்பா. ஏலே, இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணாம இருந்தா அவங்க ஓடி இருப்பாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. என்னதான் பூட்டி வச்சிருந்தாலும் ஓடுறவங்க ஓட தான் செய்வாங்க. உங்களோட உதவி இல்லாமலாம் ஓடி இருக்கவே முடியாது. என்னடா நம்ம பிளான் சொதப்பிருச்சேன்னு நினைச்சேன். பக்காவா மாப்பிள்ளை எதிர் பிளான் போட்டான். ஏப்பா அவனுக்கு தெரியாதுப்பா நீ இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா அவன் மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ஆமானம் போட்டு போயிருக்குது நான் தானே. அந்த கோவத்துல அவனை கண்டுபிடி பேசிட்டேன். நீ நல்ல நாள்லயே வாயை திறந்தா எழுத்தாப்புல இருக்கணும் வறுத்தெடுப்ப. பிரச்சனைன்னு சொன்னா கேட்கவா வேணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் மோசமாவெல்லாம் திட்டலை. திட்டுறதே மோசம்தான். அப்புறம் என்ன மோசமா திட்டுறது நல்லதா திட்டுறது? கூட்டாளினா சண்டை போட்டுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் சகஜம் தானப்பா. எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரிய மாட்டேங்கிற பூசாரி. இதை பார்ப்பா, ரொம்ப சிம்பிள். கோவம் வரும்போது நீ எதையும் பேசாத. ஆமாடா, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணு. ஏன்பா
உனக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும்? சரி, உன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் அடிச்சேன், எடுக்கல. கடுப்புல அடிக்காம போல இருக்கு. விடு, 2 நாள் விட்டா போதும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா பூசாரி. உன்னை பார்த்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போச்சாடா. நம்ம தோத்து போனதுக்கும் பொண்ணு ஓடி போனதுக்கும் நம்ம ஆளுகளே காரணமாயிட்டாங்களாடா. அவங்கள வேற திட்டிவிட்டேன். பூசாரி, ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குதுடா. ஊத்துடா. சத்தி, உன் மாப்பிள்ளப்பா. ஜெகத்தி, அதை எடுத்து வை. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. அந்த கோவத்தை அவன் மேலே காமிச்சிட்டேன். மனசில் எதுவும் வச்சுக்காத. ஜெகத்தி, இது கூட எனக்கு புரியாது. நீ சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தலையிட்டு இருக்க மாட்டேன். அது தெரியும்டா பூசாரி. நான் சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஏய், என்ன நீங்க பேசுறதா இருந்தா நேரா பேச வேண்டியதானே? நடுவில் நாங்கள் அதுக்கு கொரியர் சர்வீஸ் மாதிரி. ஜெகத்தி, திட்டினது மாமா தான், அதனால சந்தோஷம்தான். அதே சமயத்தில் மாமா திட்டுற மாதிரி நடந்துக்கிட்டேன். யோ பூசாரி, இது வேலைக்கு ஆகிறதில்ல. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க இந்த கேப்பை இந்த சரக்கை ஊற்றி ஃபில் பண்ணிட வேண்டியதான். அதான்ப்பா சரி. கோட்ரு ஊத்துறதுக்குள்ளேயே இப்படி குமுறானுங்களே. கோட்ரு ஊத்துனதுக்கு அப்புறம் சும்மா பின்னி பெடல் எடுப்பானுங்க. அவங்க 2 பேரும் பேசுவாங்கன்னு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசாமல் பாட்டில் இருந்து சரக்கு ஊற்று. பார்க்காத கிளாஸ் எடு. எடுத்து கொடு. இந்தாப்பா குடி. கிளாஸ் கட்டுப்பா. இந்தாப்பா. ஊத்து. பூசாரி, பூசாரி சொல்லுப்பா. என் மாப்பிள்ளை நான் திட்டேன்டா. கத்தி, என் மாமா திட்டுற மாதிரி நான் நடந்துட்டேன்டா. என் மாமா திட்டுற மாதிரி நான் நடந்துட்டேனடா. ஏய், என் மாப்பிள்ளைய நான் வசு விட்டுறேன்டா. ஏய் கத்தி, என் மாமா என்ன பண்ணி போறாடா, சொல்றா. மாப்பிள்ள வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என் மாப்பிள்ளைய நான் வசு விட்டுறேன்டா. ஏய் கத்தி, என் மாமா என்ன பண்ணி போறாடா, சொல்றா. மாப்பிள்ள வேணாம். ஏய், என் மாப்பிள்ளைய நான் திட்டேன்டா. நான் மன்னிப்பு கேட்கணும்டா. ஐயோ, குடிச்சிட்டு புலம்புறதெல்லாம் ஓகே தான்யா, ஆனா அதெல்லாம் ரொம்ப ஓவர்யா. பூஜாரி, என் மனசு ஃபுல்லா என் மாப்பிள்ள தான் இருக்கியா. பூசாரி, மாமா இந்த பக்கம் திருப்பிடியா? நீ உன் மாப்பிள்ளை யூட்டன். மாப்பிள்ள மாப்பிள்ளைய பாரு. ஸ்டடி மாமா. மாப்பிள்ள ஒவ்வொருத்தனும் 1000 சிவாஜிடாப்பா. ஒரே ஆம்புலேட்டை ஆளுக்கு பாதையா பிரிச்சு தண்ணி அடிச்சுட்டு இருந்தானுங்க. இப்ப என்னடானா இப்பதான் பாத்துக்கிற மாதிரி என்ன ஒரு ஆக்டிங்கி. மாமா ரொம்ப சாரி மாமா. நீ வருத்தப்படுற மாதிரி காரியத்தை நான் எனக்கு செய்ய மாட்டேன். மாப்பிள்ள,
நீ என்னை கொண்டே போட்டாலும் எனக்கு சம்மதம் தான்டா. இனிமேல் நான் எந்த விஷயத்துக்கு உங்க கூட சண்டை விட மாட்டேன்டா. ஏய் நீ யார? என் மாப்பிள்ள, என் உசுறு எவ்வளோ அடிச்சு அவ ஓடி போனதுக்காக உன் கூட சண்டை போட்டுடா. தப்புடா, தப்பு. ஏய் இன்னொரு விஷயம் இப்ப நடந்துக்க மாட்டேன்டா. மாமா நானும் இன்னும் ஒரு போதும் சங்கடப்படுத்த மாட்டேன் மாமா. என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா, ஒரே டைலாக மாற்றி மாற்றி. ஏய் புது டைலாக் தெரியலடா, நான் வச்சுக்க வஞ்சம் பண்றேன். புதுசா எதுவும் டயலாக் வரலன்னா கப்புன்னு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிருங்கயா. மாப்பிள்ள நீ என் தங்க முட மாப்பிள்ள. நம்ம சண்டை போடக்கூடாது மாப்பிள்ள.